விமன் வந்து நீங்க இந்த 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவு வந்து அந்த ஹெல்த் கேர்ல வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெருசா that's not very positive நான் சொல்ல மாட்டேனா. ஓகே. ஏன்னா இன்னமும் women are little underserved. இன்னமும் என்ன பொறுத்த வரைக்கும் women have a lot to do. நாங்க வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் நீங்க பண்ணலாம், நீங்க தான் எல்லாமே சமையல் பண்ணீங்க, இது பண்றீங்க, அக்கவுண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, எல்லாமே நீங்க பண்றீங்க. அதனால ஆனாலும் நம்ம ஆக்சுவலா சூப்பர் ஹீரோஸ் கிடையாது, நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த காலத்துல வந்து டயபிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும், டயபிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி பார்க்குறோம். இப்போ யங்கர் அண்ட் யங்கர் விமெனுக்கு வந்து டயபிட்டிஸ் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். ஒரு வெரி காமன் ப்ராப்ளம் இன் விமென் இஸ் புரோட்டீன் லாஸ் யூரின்ல. ஒண்ணுக்கு பொறுத்த வந்து அது புரோட்டீன் லாஸ் நமக்கு தெரியாது. பட் இஃப் யூ ஹேவ் இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்றதே ஒரு சிம்பிள் டிப்ஸ்டிக் அப்படிம்பாங்க, இந்த யூரின் டிப்ஸ்டிக் பண்ணினாலே இது தெரியும். இது வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு உடனே நான் பைத்தியம் ஒன்றும் கிடையாது, எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் யார்கிட்ட தெரபிஸ்ட் பேசுறது, கவுன்சிலர்கிட்ட பேசுறது தப்பு இல்லைங்க. பிகாஸ் வி ஆல்சோ நீட் சப்போர்ட் இல்லையா. அட் சம் பாயிண்ட் ஒரு கண்டிஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்றது. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம காஃப் பண்ணினோமா இல்லை நான் ஸ்னீஸ் பண்ணினோம்னா ஒண்ணுக்கு வந்துடும். அது மோஸ்ட் விமென் வந்து அது கொஞ்சம் தயங்குவா. அதெல்லாம் போயிட்டு யார்கிட்ட போயிட்டு சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணு வந்தது, அப்புறம் 2ஆம் பூஸ்டர் போட்டுனோம், அப்புறம் 3ஆம் பூஸ்டர் போட்டுனோம். அந்த மாதிரியே தான் ஃப்ளூ. இந்த ஃப்ளூ வைரஸ்ங்கிறது வந்து ஆல்சோ வெரி டேஞ்சரஸ் வைரஸ். பிடி பிரைம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். அன்புடன் நலம் பகுதியில் இன்னைக்கு நம்மளோட கேப்ஸ்டோன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அருணா மோகன் இருக்காங்க. வணக்கம் மேம். உங்களை பத்தி சில வார்த்தைகள். நான் என் பேர் டாக்டர் அருணா மோகன். நான் கேப்ஸ்டோன் கிளினிக் நடத்திட்டு இருக்கேன்னா, நான் ஆக்சுவலாக ஒரு பல் மருத்துவர். குழந்தைகள் தான் மெயினாக என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து குழந்தைகள். ஆனால் நான் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டோட நிறைய ஈடுபாடு இருக்குது. அதனால தான் இந்த கேப்ஸ்டோன் மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கே ஆரம்பிச்சது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் தான் நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ மெயினாக வந்து குழந்தைங்க பார்த்துக்கிறது அண்ட் விமன் அதிகமாக இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து விமன் வந்து நீங்கள் இந்த 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ வந்து அந்த ஹெல்த் கேரில் வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தங்களை பார்த்துக்கிறதுல வந்து அவங்களோட ஈடுபாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு? ரொம்ப பெருசா that's not very positive நான் சொல்ல மாட்டேனா. ஓகே. ஏன்னா இன்னமும் women are little underserved. ஏன்னா இன்னும் வந்து அவங்க வந்து வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ஈவன் இஃப் தேர் கோயிங் டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னாலும் வீட்டில் வேலை பண்ணி வேலைக்கு அந்த அந்த இதுலேயும் வேலை பண்ணி. ஸோ ஐ ஃபீல் ரொம்ப செல்ஃப் கேர் கிடையாது. நம்ம வந்து எல்லாமே ப்ரையாரிட்டி வந்து எல்லாம் வேற இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் தவிர குழந்தைகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், ஹஸ்பண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஆனால் நம்ம பார்த்துக்கிறது வந்து நம்ம பண்ண மாட்டோம். நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த ஒரு எக்ஸாம்பிள், when we go on a flight, யூஸ்வலாக சொல்லுவாங்க அந்த ஆக்சிஜன் மாஸ்க் கேபின் ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா ஆக்சிஜன் மாஸ்க் வரும், அது நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க, அதுக்கப்புறம் பாக்கியுள்ள வேற ஹெல்ப் பண்ணுங்க. அதே தான் இன் லைஃப் ஆல்சோ. இப்போ நீங்கள் ஃபயரை பார்த்தீங்கனாலும் அதே தான். யூ கால் ஃபார் ஹெல்ப் ஃபர்ஸ்ட், தென் யூ லுக் ஆஃப்டர் am I ஓகே, நான் சேஃபாக இருக்கேன்னா அப்புறம் பாக்கியுள்ள வேற காப்பாற்றுங்க. நீங்கள் ஒழுங்கா இல்லைன்னா how is it that you can help others? Unfortunately இன்னமும் என்னை பொறுத்த வரைக்கும் women have a lot to do. ஏன்னா நாங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் நீங்க பண்ணலாம், நீங்க தான் எல்லாமே சமையல் பண்ணீங்க, இது பண்றீங்க, அக்கவுண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, எல்லாமே நீங்க பண்றீங்க. அதனால ஆனாலும் நம்ம ஆக்சுவலா சூப்பர் ஹீரோஸ் கிடையாது இல்லையா, நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும். நம்ம கேப்பு போட்டு சூப்பர்மேன் மாதிரி சுத்திட்டு இருக்கிறவா கிடையாது. அதனால டெஃபினட்டா ஐ திங்க் லாட் மோர் that we can take care of ourselves னு எனக்கு டெஃபினட்டா தோணுது. ஓகே மேம். சோ இன்னுமே வந்து அந்த ஒரு லெத்தார்ஜிக்னஸ் இருக்கு அப்படிங்கறீங்க விமன்ட்ட? லெத்தார்ஜின்னு கிடையாதுங்க. I wouldn't call it lethargy. It is an inability அப்படின்னு போடலாம். More than lethargy. ஒரு ஹெல்ப் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதக்கி வந்து எப்படியோ நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம்னு தெரிஞ்சு சொசைட்டி ஆல்சோ ஹேஸ் கிரியேட்டட் தட் இல்லையா. நமக்கு வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ ஐ வுட் சே as a little bit of an inability. ஏன்னா நம்ம வேற ப்ரையாரிட்டிஸ்னால நம்மளை பார்த்துக்கிறது வந்து எப்பவுமே கொஞ்சம் பேக் சீட் தான் அது. ஓகே மேம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்? எனி ப்ரிகாஷன்ஸ்? See, I suggest that especially women கொஞ்சம் ஓல்டராக 40-45 அந்த டயத்தில் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த காலத்தில் வந்து டயபிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும், டயபிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி பார்க்குறோம். இப்போ யங்கர் அண்ட் யங்கர் விமெனுக்கு வந்து டயபிட்டிஸ் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். சரிங்களா. ரெண்டாவது வந்து ஒரு வெரி காமன் ப்ராப்ளம் இன் விமென் இஸ் புரோட்டீன் லாஸ் யூரின்ல. ஒண்ணுக்கு பொறுத்த வந்து அது புரோட்டீன் லாஸ் நமக்கு தெரியாது.
பட் இஃப் யூ ஹேவ் இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணுறதே ஒரு சிம்பிள் டிப்ஸ்டிக் அப்படிம்பாங்க. இந்த யூரின் டிப்ஸ்டிக் பண்ணினாலே இது தெரியும். இது வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு இட்ஸ் செட்டிங் யூ அப்னு அர்த்தம். தட் இஸ் யூ மே ஹேவ் கிட்னி ஃபெயிலியர் லேட்டர் ஆன். ஸோ இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் தட் வி கேன் ஃபைண்ட் அவுட். பிளட் ப்ரெஷர், இப்போ ஹை பிளட் ப்ரெஷரோட நிறைய பேர் இருக்கா, பட் அது தெரிய மாட்டேங்கிறது. ஸோ அது சிம்பிள் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸில் அது தெரிய வருது. இப்போது அதர் பிக் திங் தட் ஐ ஃபீல் ரொம்ப நெக்லெக்டடாக நம்ம சொசைட்டியில் இருக்கிறது வந்து விமனோட மென்டல் ஹெல்த். இப்போ நம்ம முன்னாடி சொன்னேன்ல, இந்த சூப்பர் ஹீரோ மாதிரி கேப்ப போட்டு சுற்றின்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் ஆக்சுவலாக பார்க்குறதெல்லாம் எவ்வளோ வேலை பண்ணுறாங்க. ஸோ மெனி விமன் ஒர்க்கிங், எங்கெல்லாமோ வேலை பண்ணுறாங்க, எப்படி எல்லாமோ குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. பட் யாரும் அவங்கள பற்றி ஹவ் ஆர் யூ ஃபீலிங், வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? ஸோ அது வந்து ஒரு இட் இஸ் ஐ பிக் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வி ஆர் நாட் கிவிங் டூ மச் தாட் டு தட். பட் ஐ ஃபீல் தட் இஸ் அ வெரி பிக் திங். ஏன்னா நம்ம ஊரில் இன்னமும் இப்போ ஏதாவது பிரச்சனைனா யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னா போக மாட்டாங்க. ஏன்னா உடனே நான் பைத்தியம் ஒன்றும் கிடையாது, எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் யார்கிட்ட தெரபிஸ்ட்டை பேசுறது, கவுன்சிலர்கிட்ட பேசுறது தப்பு இல்லைங்க. பிகாஸ் வி ஆல்சோ நீட் சப்போர்ட் இல்லையா? அட் சம் பாயிண்ட் எதா ஒன்றுனா யார்கிட்ட போயிட்டு சொல்லணும்னு தெரியாது. அதனால தட் இஸ் ஆல்சோ அ வெரி வெரி நெக்லெக்டட் பார்ட் இன் விமென்ஸ் ஹெல்த்னா எனக்கு ஒரு எண்ணம். ஓகே மேம், இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ் பற்றி சொன்னீங்க. எதனால் அது எடுக்கணும், ஹவு ஆஃபன் அது எடுக்கணும்? Atleast once a year. Okay. சரிங்களா? And as you get older, for older women, there is a problem. Now we are seeing big rise in breast cancer. Okay. So mammograms பண்ணுவாங்க. இந்த preventive health checkup-ல mammograms பண்ணுவாங்க. For women, there are specific tests. At least once a year பண்றது நல்லது. Especially above the age of 40-45. கண்டிப்பா. 45 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் வந்து இந்த ஹெல்த் செக்அப் அடிக்கடி பண்ணுமா? ஏன்னா ஒரு கொஷின் இருக்கு. நார்மலாக பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செக்அப் அப்படின்னு போனாலே 5000 வரைக்கும் பில் வந்துடுது. ஸோ ஆஃபனா அது பண்ண முடியாது, அதனால இந்த வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை, கிடையாதுங்க. ஓகே. பிகாஸ் என்ன ஆறுதுன்னா, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்க்கு நீங்கள் அந்த பைசா பார்க்குறீங்க. பட் சப்போஸிங் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பைசா ஹாஸ்பிட்டலில் செலவழிக்கிறது இதுவோட ப்ராபப்ளி 5 மடங்கு இருக்கலாம். 5 மடங்கு கூட இப்போ இந்த காலத்தில் அது கூட முடியாது. ப்ராப்ளி 10 மடங்கு இருக்கலாம். ஸோ சப்போஸிங் இப்போ இந்த கோவிட் டைமில் எவ்வளோ பேருக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தது இல்லை, அது வந்து கோவிட் டைமில் தான் கண்டுபிடிச்சாங்க. பட் எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவ்வளோ செலவழிச்சாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, அந்த சின்ன அமௌண்ட் அது ஒன்ஸ் அ இயர் அது செட் அசைட் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் அ இயர் பண்ணுறதுக்கு வந்து அது தப்பு கிடையாது. இட் இஸ் ஈஸி. இப்போ ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் ஹாப்பியாக போடலாம்ல. எதா இருந்ததுன்னா நம்ம இப்போ எவ்வளவோ விதமாக இருக்குது, மருந்து இருக்குது, மாத்திரை இருக்குது, எவ்வளோ விதமாக நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முடியும். அதனால வை நாட்னா நான் கேட்பேன். ஓகே மேம், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் சொல்லுவீங்க? வித் ஓல்டர் விமென் ப்ராபப்ளி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனுங்க. சரிங்களா? பிகாஸ் அனாட்டமிக்கலி அந்த சேஞ்சஸ் ஆகும். மெனோபாஸ் போகிற வரைக்கும் அந்த சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் வி கெட் லாட் ஆஃப் ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதே மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம காஃப் பண்ணினோம்னா இல்லைனா ஸ்னீஸ் பண்ணினோம்னா ஒன்றுக்கு வந்துடும். அது மோஸ்ட் விமென் வந்து அது கொஞ்சம் தயங்குவா. அதெல்லாம் போயிட்டு யார்கிட்ட போயிட்டு சொல்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைனகாலஜிஸ்ட்டு போகணுமா, ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்டு போகணுமா, இல்லைனா எதாவது எக்ஸசைஸ் பண்ணினா அது சரியாக போயிடுமா, இல்லைனா எதாவது சாப்பிட்டா சரியாக போயிடுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு go see your doctor, whoever it is. You can see a general physician. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை கைனகாலஜிஸ்ட் தான் பார்க்க போறீங்கன்னா அதையும் பாருங்க. பட் தீஸ் ஆர் சிம்பிள் திங்ஸ். இப்போ எல்லாம் நிறைய விதமா மருந்து இருக்கு, மாத்திரை இருக்கு. உடனே வந்து நான் டைப்பர் போட்டுக்கணும் அப்படின்னு they think. இப்போ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் a little story. ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சடனாக ஃபோன் பண்ணி, எனக்கு வந்து பிளாடர் கேன்சர் வந்துடுத்துன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ஒன்றுக்கு பொறுத்த ரொம்ப எரிச்சலாக இருக்குது. டாக்டரை பார்த்தியானா, இல்லை அவளே டிசைட் பண்ணிட்டா, ஒருனா இந்த மாதிரி எனக்கு லைஃப்லேயே ஆனது கிடையாது, அதனால எனக்கு ஏதோ ப்ராப்ளம்ப்பா, நான் வில்லெல்லாம் எழுதிடுறேன், அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? பட் ஆல் இட் வாஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு பாரு, கண்டிப்பாக இது யூடிஐ. எனக்கு எப்படி வரும்? நான் எங்கேயுமே போகல, நான் வெளி டாய்லெட் யூஸ் பண்ணல. வெளி டாய்லெட்லேருந்து இது வரது கிடையாதுங்க. டாய்லெட் சீட்லேருந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரது இஸ் அ மித். அது ஒன்றும் தட் இஸ் நாட் ரைட். சரிங்களா? ஸோ இது வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு மாத்திரை 5 நாளில் அவள் பாட்டுக்கு இருந்தா பிளாடர் கேன்சர் எல்லாம் மறந்து போயிடுது. ஸோ தி சிம்பிள் திங்ஸ், பிகாஸ் நம்ம எவ்வளவோ பண்ணுறதுனால டக்குன்னு நமக்கு வந்து அந்த வேர்ஸ்ட் சுச்சுவேஷன் தான் தோணும் தவிர சிம்பிளாக இருக்கலாமே, டாக்டரை பார்க்கலாமே எனக்கு கொஞ்சம் பயம்.
ஐ திங்க் அ லாட் ஆஃப் இட் இஸ் டு டூ வித் ஃபியர், ஒரு பயம். இப்போ நீங்க அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா டென்டல். இப்போ டென்டலே நான் எவ்வளோ பார்த்தாச்சு இந்த 30 வருஷத்துல. விமென், மென், அடல்ட்ஸ் சொல்றேன்னா இன் ஜென்ரல் டென்டல் ஹெல்த் இஸ் ரொம்ப நெக்லெக்டட். நம்ம ஊர்ல வந்து அது பல்லு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. பட் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் இன் த மவுத்துங்க. சரிங்களா? நம்ம சாப்பிட்றது இங்க. சரியா? ஸோ எவ்ரி திங், எனி இன்ஃப்ளமேஷன் தட் இஸ் இன் த மவுத், இன்ஃப்ளமேஷன்னா அந்த எரிச்சல், வாட் எவர், இந்த சொத்தை இருக்கலாம், என்ன இருந்தாலும் அது பாதிப்பு ஏற்படும், உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவளுக்கு டென்டலில் வந்து ஃபியர் கிடையாது, அட்லீஸ்ட் அஸ் ஃபார் அஸ் ஐம் கன்சர்ன். நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, ஜஸ்ட் ஹாப்பியாக ஜாலியாக வருவாங்க, நிறைய ஹக்ஸ் ஐ கெட். பட் அடல்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம், எதா பண்ணிடுவாங்களா. ஏன்னா நம்ம ஊரில் இன்னமும் வந்து டென்டிஸ்ட்டை பார்த்தோம்னா பல் எடுத்துடுவாங்க, அது வலிக்கும் அப்படின்னு இன்னும் அந்த எண்ணம் இருக்கு, which definitely has to change. So these are small things that we can do. Apart from that, vaccinations. Adult vaccination is a must. இந்த அடல்ட் வேக்சினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஏன்னா ஒரு 11 வயசு 12 வயசு அப்படிங்கும் போதே நம்ம வேக்சினேஷன் ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் இருக்கா அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அடல்ட் வேக்சினேஷன் அப்படிங்கிறது என்ன மேம்? அது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணுமா? கண்டிப்பா. ஏன்னா அடல்ட்ஸுக்கு வந்து லாட் ஆஃப் ரீசன்ஸுங்க. இப்போ சைல்ட்ஹுட் வேக்சினேஷன் நீங்க கரெக்டா சொன்னீங்க. சைல்ட்ஹுட் வேக்சின் எடுக்கிறது வந்து நீங்க அடல்ட்ஹுட் வரைக்கும் உங்களை ஒன்றும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. சரியா? பிகாஸ் ஆஸ் யூ ஏஜ், த பாடி ஏஜஸ், இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் இட் வில் கெட் அ லிட்டில் வீக்கர் அப்படிம்போம். அதனால வேக்சின்ஸ் போட்டுக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா நல்லது தான். நம்ம என்ன ப்ராப்ளம்ங்கிறதுனா ஒரு வாட் வி கால் அ காக்னிட்டிவ் பயஸ் இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு ஆப்டிமிசம் பயஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னதுன்னா நமக்கு ஒன்றும் வராது, பாக்கி உள்ள பேருக்கு வந்தாலும் நமக்கு ஒன்றும் வராது அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி பயஸ் அப்படின்னா யாருக்கோ ஊசி போட்டாங்க, எங்கேயோ போட்டாங்க, பட் அந்த யாருக்கோ ஊசி போட்டதுல வந்து யாரோ ஏதோ சைடு எஃபெக்ட் ஆச்சு, பட் அது மாத்திரம்தான் நம்ம வந்து பார்ப்போம் தவிர. I'll give you a very simple example of the COVID vaccine. இப்போ கோவிட் வேக்சின் கொடுத்ததுல 10 மில்லியன் லைவ்ஸ் we have saved. ஆனா 100 பேருக்கு வந்த சைடு எஃபெக்ட் தான் நிறைய ஜாஸ்தி போயின்றது, வெதர் இட் வாஸ் மீடியா ஆர் எனிவேர் எல்ஸ். அந்த 100 பேரை வச்சுட்டு ஐயோ அப்படி ஆயிடுதா அப்படி. ஸோ வி அவாய்ட். சரிங்களா? பட் தெர் ஆர் லாட் ஆஃப் வேக்சின்ஸ் தட் ஆர் அவைலபிள் நவ். இப்போ விமெனுக்கு, மென்னுக்கு அடல்ட் வேக்சினேஷன் இட் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கோங்க, வருஷம் அந்த வைரஸ் வரது வந்து மாத்தின்ட்டே இருக்கும். இப்போ கோவிட் மாதிரியே தான். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த மியூட்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தட் இஸ் அந்த வைரஸ் அதையே மாத்திக்கும். அதனால அந்த கோவிட் வேக்சின் எவ்வளோ வேக்சின் வந்தது தெரியும்ல உங்களுக்கு. ஒன்று வந்தது, அப்புறம் 2ஆம் பூஸ்டர் போட்டுட்டோம், அப்புறம் 3ஆம் பூஸ்டர் போட்டுட்டோம். அந்த மாதிரியே தான் ஃப்ளூ. இந்த ஃப்ளூ வைரஸ்ங்கிறது வந்து ஆல்சோ வெரி டேஞ்சரஸ் வைரஸ். எல்லாரும் நினச்சிக்கிறா ஃப்ளூனா சளி வரும், அது என்ன காஃப் வரும், சரியா போயிடும் அப்படின்னு கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் லாஸ்ட் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் டு த ஃப்ளூனால போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ இட் கேன் பி ப்ரிவென்டட் வித் அ சிம்பிள் வேக்சின். அது ஏன் நமக்கு வந்து அது புரிய மாட்டேங்கிறதுனா இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். சிமிலர்லி வி ஹேவ் சம்திங் கால் ஷிங்கிள்ஸ், அக்கி அப்படிம்பால, இந்த சிக்கன் பாக்ஸ்க்கு அப்புறம் வருது. அதுக்கு இப்போ வந்து இது வரைக்கும் யூஎஸ்லாம் அந்த வேக்சின் ரொம்ப வருஷமா இருக்கு. இப்போ இந்தியாவில் அவைலபிள். அது வந்து ஃபார் விமென் அபவ் 50. அதை போட்டுண்டா அது பெயின். ஏன்னா ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோ அபவுட் அக்கி, இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது வந்ததுன்னா வந்து எழுந்துக்கவும் முடியாது, உட்கார முடியாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அது வந்து போனதுக்கு அப்புறம் கூடியும் நிறைய அந்த நர்வ் பெயின் இருக்கும். நர்வ் ஒரு நியூரால்ஜியா அப்படின்போம் இங்கிலீஷில். அது ஒரு நர்வ்ல ஒரு வலி, சிவியர் வலி. அது நீங்கள் குரோசின், டோலோ 650 எல்லாம் போட்டுண்டா அவனுக்கு கேட்காது. சரிங்களா? ஸோ டு அவாய்ட் தட் பெயின் இந்த வேக்சின் போட்டுண்டா கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும்னா we have a lot of studies that have been done. ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வரக்கூடிய நோய்களுக்கு இல்லாம நமக்கு குழந்தைகளுக்கு ஒரு சார்ட்டை கொடுத்துருப்பாங்கல்ல மேம், அந்த மாதிரி இந்த ஏஜ் வரைக்கும் கட்டாயம் இந்த வேக்சின்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்குங்க. there is a full chart. In fact simple குழந்தைகள வந்து you must have heard tetanus, diphtheria, pertussis, Tdap அப்படிம்போம். அது ஆக்சுவலா 15 இயர்ஸ்க்கு ஒரு தரம் அடல்ட்ஸ்லையும் போட்டுக்கணும். நம்ம டெட்டனஸ் மாத்திரம் தான் போட்டுக்கிறோம். ஏன்னா ஏதாவது நாய் கடிச்சது, இங்க விழுந்தோம், அது ஆணி உள்ள போயிடுது அப்படின்னு எடுத்துக்கிறோம் தவிர we are not thinking அது வந்து ரெகுலர் எடுத்துக்கணும். 15 இயர்ஸ்க்கு ஒரு தரம் ஈவன் இன் அடல்ட்ஸ் அந்த Tdap அப்படின்னு இருக்கிறது எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே மேம். So this is a wonderful conversation with you. Thank you. Thank you so much.